Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஷுவலான ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறீங்க. சோ இந்த vlog பாத்தீங்கன்னா கடகடன்னு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணிருப்பேன். சோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணி ஃப்ரைடே விலாக் இல்லையா. ஸோ ஈவினிங் ஆனால் எப்போவும் நான் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவேன். ஸோ பூ மட்டும் எனக்கு கிடைக்கல, ஏன்னா லாக்டவுனில் இருக்கோம், வெளியே அதிகமாக நாங்கள் போகிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு பூ கிடைக்கல. நார்மலாக ஈவினிங் ஆனால் சாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றி நாங்கள் சாமி கும்பிட்ருவோம். பாப்பாவுக்கு வேறு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் வந்து புதுசாக கிளாசிக்கல் டான்ஸில் சேர்த்துருக்கேன். ஸோ அங்கே வேறு போகணும் 6:30க்கு. ஒரு 1/2 hour தான் டைம் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் டைம் ஆனாலே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிடுவேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு சைடு பை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் டீ வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் பாப்பாவுக்கும் பாலை முன்னாலேயே காய்ச்சி வச்சுட்டேன் அவளுக்கு. ஸோ பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு நான் வந்து சைடு பை வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது ரொம்ப சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 2 பொருள் தான் நமக்கு தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரவை, இன்னொன்று தயிர். இந்த 2 பொருள் இருந்தாலே சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவைக்கு 3/4 கப் இருக்கிற அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 3/4 கப் இருக்கிற அளவுக்கு தயிர் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ரவையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்தலைனா வேணால் மறுபடியும் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேணாம், இதுக்கு வந்து கேர்டு தான் முக்கியம். ஸோ நல்லா இந்த சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இறுகுனாப்பில் இருக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நான் ஃபீல் பண்ணேன். அதனால் மீதி இருக்க கேர்டையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கேர்டு மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் இறுகுனாப்பில் இருந்தால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா ரவையோட அந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது 10 நிமிஷம் நம்ம ஊறுறதுக்குள்ளே இதுக்கு வந்து தேவையான நம்ம வெங்காயம், அப்புறம் கறி லீவ், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். தனியாக டைம் ஸ்பெண்ட் வேண்டியதில்லை. இது 10 நிமிஷம் நம்ம பரட்டி நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்ம சைடு பை வந்து ஆனியன், கறி லீவ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். நீங்கள் எண்ணெயும் சைடு பை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சிட்டிங்கன்னா அது காஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆனியனும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கறி லீவ் கட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான உப்பு, காரம் இது மட்டும் நம்ம வடைக்கு செய்வோம் இல்லையா, அதே மெத்தடு தான். வடை மாவு பண்ணுறோம் இல்லையா, வடை மாவு பண்ணிட்டு நம்ம வந்து வெங்காயம், கறி லீவ், கொத்தமல்லி, பச்சை மிளகா, சாக்ஷி சாப்பிடுவா அப்படின்றதுனால நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நான் இதை மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து சில்லி பவுடர் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான உப்பும் காரமும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பரட்டி வைங்க. அதுக்குள்ளே எண்ணெய் வந்து நான் வச்சிட்றேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வடை மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு வந்து நம்ம பிரித்து போடுவோம் இல்லையா, ஷேப் இல்லாமல், அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துடலாம். ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய டைமு நம்ம எடுத்துடலாம். ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு, டீயும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்ஷிக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அங்கே வேறு போகணும். நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். Very good. Very good. Padagam. Da. Sure. Okay. So now we go for இப்போ நம்ம ஸ்டெப் ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது விரலை இப்படி மடக்குங்க. ஓகே. ரெண்டாவது விரலை மடக்குங்கம்மா. எல்லாத்துமே
Yes, correct. பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இங்க தப்பி போனப்ப. ஓகே, அப்புறம் என்கிட்ட ஸோ இந்த வாங்க. டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் வந்து ட்ரெஸ் கோடு எல்லாரும் அதான் போட்டிருந்தாங்க. சாக்ஷி சேம் சைஸ்லேயே இன்னொரு குட்டி இருந்தா. ஸோ 2 பேருக்கும் ஈக்குவலாக இருந்தது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடிய போகுது. இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.